வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய சேனல் நிறைய பேர் மேக்ஸ் கிளாஸ் சார் ஆப்டிடியூட் நடத்துங்க, ரீசனிங் நடத்துங்க சார் சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் நம்ம இப்போ இந்த ரீசனிங் கிளாஸ் ஆப்டிடியூட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பிகினர்லேருந்து எல்லாருக்குமே புரியுற மாதிரி தான் நம்ம நடத்த போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி மேக்ஸ் போட்டுட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன பிகினராக தான் நடத்த போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடத்த போகிற டாபிக்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப். இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து 6th 9th அப்புறம் 10th மூணுத்துலையுமே உங்களுக்கு கவர் ஆகுது. இது போக நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் சேர்த்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம். ரீசெண்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம்மந்தமாக குறைந்தபட்சம் 2லேருந்து அதிகபட்சமாக 3 கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால தான் இந்த டாப்பிக்கை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம் உங்களுடைய டாப்பிக்கில். ஓகேங்களா? எல்சிஎம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மீச்சர் பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஹெச்சிஎஃப்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. மீப்பெரு பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க. இதே இது மீப்பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் இருக்குது ஹெச்சிஎஃப்க்கு. மீப்பெரு பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க, மீப்பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. எதை சொன்னாலும் ஹெச்சிஎஃப் தான். ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிற கொஸ்டினை பார்க்குறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு கீழே மீச்செரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் மேலே உங்களுக்கு எல்சிஎம் கேட்டிருப்பாங்க. சில நேரங்களில் இங்கிலீஷில் வந்து ஹெச்சிஎஃப் கேட்டுட்டு தமிழில் எல்சிஎம் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ எது வந்து கரெக்டானதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் முதல்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ மேக்ஸிமம் ப்ராப்ளம் வர்றது கிடையாது. இப்போ வரக்கூடிய கொஸ்டின்ஸில் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. சில நேரங்களில் நடந்துடலாம். அதனால நீ உங்களுக்கு நான் எச்சரிக்கைப்படுத்துகிறேன். ஸோ உங்களுடைய கொஸ்டினில் உங்களுக்கு எது கேட்டிருக்கிறாங்கிறத பார்த்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். சரி, எப்படி சார் ஆரம்பிக்கிறது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்? ஓகேங்களா? இது உங்களுடைய நோட் இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கான டிஃபரெண்ட்டாக. ஓகேங்களா? ஸோ எப்படி சார் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 3 நம்பர் நான் கொடுக்குறேன். 2, 6, 8. இந்த 3 நம்பருடைய எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை, இந்த 3 நம்பருடைய எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டானா வகுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன பிள்ளைல யூஸ் பண்ணியிருப்போம். 2, 6, 8 இருக்கிறதுலையே சின்ன நம்பரால் முதல்ல வகுக்க ஆரம்பிங்க. அப்புறமா பெரிய நம்பரால் இதை வகுக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் படித்தவங்களுக்கு, நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு டேரெக்டாகவே பெரிய நம்பரை வச்சு வகுப்பாங்க. நீங்கள் ஆனால் சின்ன நம்பர்லேருந்து வகுக்கிறதா உங்களுக்கு பெட்டரு. இப்போ 2ஆல் வகுங்களேன். 1 2 3 6 4 8. இதை மேலும் வகுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூவை கண்டிப்பாக வகுக்க முடியும். திருப்பியும் 2ஆல் வகுக்கலாம். இல்லைங்களா? 2ஆல் வகுக்கிறப்ப என்ன ஆகும்னா மேலே இருக்கிற நம்பரை 2ஆல் வகுக்க முடியுமான்னா வகுக்க முடியாது. ஏன்னா 2ஐ விட 1ங்கிறது சின்ன நம்பர். அதனால் அதை அப்படியே கீழே இறக்கிடுவோம். இப்போ 2 2 4. ஓகேங்களா? ஸோ இதை திருப்பியும் வகுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பரை வச்சு தான் வகுக்க முடியும். உதாரணத்துக்கு 1 போட்டிங்கன்னா 1 1. அந்த 3 2 அப்படியே இறக்குவீங்க. அதுக்கப்புறம் 3ன்னு போட்டிங்கன்னா 1 அப்படியே இறக்கிடுவீங்க. 1 3 3, திருப்பி 2 அப்படியே இருக்கும். திருப்பி 2ன்னு போட்டிங்கன்னா 1 1 1 1 1 2. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம 1ன்னு வர்ற வரைக்கும் கீழே வரைக்கும் கொண்டு போகலாம். 1ன்னு வர்ற வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு பேர் தான் எல்சிஎம். ஓகேங்களா? கடைசி நமக்கு என்ன வரணும், 1 1 1ன்னு வரணும். இது வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு பேர் தான் எல்சிஎம். இன்னும் சிம்பிளாக பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இதோடையே நிப்பாட்டிக்கலாம். 1 3 2. ஏன்னா இது எல்லா நம்பருமே உங்களுக்கு திருப்பி இங்கே தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த இடத்துலையே கூட நிப்பாட்டிக்கலாம். இந்த இடத்துல நிப்பாட்டினோம்னாலும் அதுதான் உங்களுக்கு என்ன தான் எல்சிஎம். இதை கூட நிப்பாட்டிக்கலாம். ஆனால் 1 1 1 அப்படின்னு வர வரைக்கும் கூட கொண்டு போகலாம். ஆனால் சிம்பிளாக முடிக்கணும்னா இதோட நிப்பாட்டிக்கலாம். இப்போது எப்படி சார் எல்சிஎம் ஃபுல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா என்ன நம்பர் இருக்குன்னு இந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் எடுத்துக்கணும். சைடில் என்னென்ன வேல்யூ இருக்குன்னா 2 இருக்குது, திருப்பியும் 2 இருக்குது, கீழே என்ன இருக்குது 1 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு எல்சிஎம். ஸோ 2 4, 4 1 4, 4 12, 12 24. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எல்சிஎம் வேல்யூ, லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதே எதுக்கு உங்களுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதே எதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அதே இது பாருங்க, 2 6 8 சேம் டானா வகுத்தல் போட்டுக்கோங்க. இதுவும் 2ஆல் தான் வகுப்படும். 1 2 3 6 4 8. ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறமும் திருப்பி 2ஆல் போடணுமா சார்னா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா இது ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் அப்படின்னா
ஒரு நம்பரால வகுக்கணும், அந்த ஒரு நம்பர் 3 நம்பரையுமே வகுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமும் திருப்பி அதே மாதிரி கொண்டு போகணும். அந்த மாதிரி எது வருதோ அது மட்டும்தான் நமக்கு என்னது HCF. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இதை நம்மளால வகுக்க முடியாது. ஏன்னா 3 இப்ப 4 வந்து 2ஆல வகுக்கலாம். ஆனா 1ஐயோ 3ஐயோ திருப்பி 2ஆல வகுக்க முடியாது. அப்படின்னா அந்த இடத்துல 2 போட முடியாது. என்ன பண்ண முடியாது, நம்மளால 2 போட முடியாது. ஸோ HCF அப்படிங்கிறது டானா வகுத்தலுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இது மட்டும்தான். டானா வகுத்தலுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இது மட்டும்தான். ஸோ 2 மட்டும்தான் உங்களுக்கு விடை. ஓகேங்களா? ஸோ HCF அப்படிங்கிறது உங்களுக்கு 2 மட்டும்தான். ஸோ முதல்ல எல்சிஎம்முக்கும் HCFக்கும் என்ன டிஃபரெண்ட்ன்ற அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எல்சிஎம் அப்படின்னா 1 வரைக்கும் கொண்டு போய் கடைசி வரைக்கும் பெருக்கணும். ஓகேங்களா? இதை 1 வரைக்கும் கொண்டு போய் கடைசி வரைக்கும் பெருக்கணும்னா அதுக்கு பேர் என்னது எல்சிஎம். இதுவே லெஃப்ட்ல ஒரு நம்பரை போட்டு வகுத்து அந்த நம்பர் 3த்துக்கும் பொதுவாக வகுப்படக்கூடிய ஒரு நம்பரா இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் உங்களுக்கு என்னது HCF. புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸ்கூல் புக்ல இருந்தே பார்க்கலாம். இங்க பாருங்க, 6th புக்ல உங்களுக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. 40க்கும் 56க்கும் HCF கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு HCF கேட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் HCF அப்படின்னா 2 நம்பருமே ஒரே நம்பரால என்ன பண்ணணும், பொதுவா வகுபடணும். சரிங்களா? சரி, வகுப்போமா? 40 56 இதை நம்ம 2ன்னு போட்டே வகுபட வைக்கலாம். அப்படி இல்லாட்டி டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், 8ஆம் வாய்ப்பாடுக்கும் கொண்டு போகலாம். ஓகேங்களா? அது நீங்க போட போட வரும். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்கன்னா டைரக்டா 8ஆம் வாய்ப்பாடை போட்டு 5 8 40 7 8 56 ஸோ 8 தான் HCF அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. 8 தான் HCFன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி இல்லாட்டி இன்னும் நம்ம இல்லை சார் நான் இப்போதான் சார் பிகினர் அப்படின்னா அப்போ நம்ம 2ல இருந்தே போகலாம், தவறு கிடையாது. நீங்க போட போட உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? 2ல இருந்து போனீங்கன்னா 20 2 40 28 2 56 திருப்பியும் 2ஆம் வாய்ப்பாடால் வகுப்படும் 10 14 திருப்பியும் 2ஆம் வாய்ப்பாடு 5 7 இதுக்கப்புறம் வகுப்பட முடியாது. ஏன்னா 5க்கும் 7க்கும் பொதுவான நம்பர் கிடையாது வகுப்படுறது. ஸோ அப்போ HCF அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்னது, இந்த லெஃப்ட்ல இருக்கிறது மட்டும்தான் HCF. கரெக்டுங்களா? அப்போ உங்களுக்கு 2 × 2 × 2 3 2 இருக்கு, பெருக்குனா 8. ஸோ HCF வந்து 8. ஸோ 2 மெத்தட் உங்களுக்கு. டைரக்டா 8ஆம் வாய்ப்பாடை போட்டும் கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி 2ஆம் வாய்ப்பாடை போட்டும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு என்னது HCF. இது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல 6ஆம் புக்ல இருக்குதுங்க. இதே மாதிரி ஸ்கூல் புக்ல உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 24 30. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு உங்களுக்கு மீ போக்கா. ஓகேங்களா? 18 24 30 இந்த நம்பருக்கு HCF கேட்குறாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேம் தான். 18 24 30 இந்த நம்பருக்கு நம்ம HCF எடுக்கணும். எதால வகுப்படும் சொல்லி பார்க்கணும். டைரக்டா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, 6ஆம் வாய்ப்பாடு ஈஸியா போட்டுருவாங்க. 6ஆம் வாய்ப்பாடு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க, 3 18 4 24 5 30. ஸோ 6ங்கிறதா உங்களுக்கு HCF. இப்படி டைரக்டா கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம், நம்ம 2ஆம் வாய்ப்பாடுல இருந்தும் போகலாம். 9 2 18 12 2 24 15 2 30. அப்புறம் 3ஆம் வாய்ப்பாடு 3 9 4 12 5 15. ஸோ இதுக்கப்புறம் இந்த 3 4 5க்கு ஒரு பொதுவான நம்பர் கிடையாது. அதனால 2 3 தான் உங்களுக்கு HCF. 3 பெருக்குனா 6. ஸோ இந்த மாதிரி 2 மெத்தட்லையும் நீங்க என்ன பண்ணலாம், HCF கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது 2 கணக்கு உங்களுக்கு இருக்குது. சரி, இதே மாதிரி இன்னொரு கணக்கு நான் உங்களுக்கு தர்றேன். அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சு நீங்க கீழே சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ 16 24 32. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கான எல்சிஎம் HCF ரெண்டுமே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. 16 24 32க்கு எல்சிஎம் HCF ஓகேங்களா என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஸ்கூல் புக்குக்கு போயிடலாம். ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு இன்னொரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 156 124 இது நண்பர்களுடைய எல்சிஎம் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? 156 அப்புறம் என்னது 124 இதோட எல்சிஎம் கேட்டிருக்கிறாங்க. இந்த இப்போ 156 அப்படின்றது 124 போட்டா எப்படி பண்ணுவோம், 2ஆம் வாய்ப்பாடில் போட்டோம்னா 2 14 8 2 16 6 2 12 2 4 திருப்பியும் 2ஆம் வாய்ப்பாடு 2 6 2 18 2 6 1 2. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு எல்சிஎம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ டைரக்டா 2 4 அப்படி பெருக்கி கண்டுபிடிச்சிடலாம் நீங்க. ஓகேங்களா?
டேரெக்டாக பெருக்கி கண்டுபிடிச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் இது என்ன பண்ண முடியாது, உங்களால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 39 31க்கும் ஒரு பொதுவான வாய்ப்பாடு கிடையாது. ஸோ எல்சிஎம் அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த வாட்டி பெருக்கணும், இந்த மாதிரி பெருக்கணும். ஸோ 2 2 4 4 39 அப்புறம் 31 பெருக்கணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 43 86 அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் உங்களுக்கு என்னது எல்சிஎம்முக்கான விடை. ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு எல்சிஎம்முக்கான ஒரு விடை. சரிங்களா, ஸோ இப்படி பெருக்குனா அது எல்சிஎம். இதுவே இது ரெண்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்னது HCF. இதே எதுக்கு HCF கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் ஆன்சரு 4ன்னு சொல்லி வந்திருக்கும். HCF வந்து இதே நம்பருக்கு 156க்கும் 124க்கும் HCF கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு விடை என்ன வந்திருக்கும் 4 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் 62 78 109 வகுத்து முறையே 3 2 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, 62 78 109 இதை வகுக்கிறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கணுமா, மீதி உங்களுக்கு என்ன கிடைக்கணும், இதுக்கு 2 கிடைக்கணும், இதுக்கு என்ன கிடைக்கணும் உங்களுக்கு மீதி 3ன்னு கிடைக்கணும், இதுக்கு மீதி வந்து உங்களுக்கு 4ன்னு கிடைக்கணும். ஓகேங்களா, அதாவது இப்போ இதை ஒரு நம்பரால் வகுக்கிறப்ப உங்களுக்கு மீதி என்ன கிடைக்கணும் 2ன்னு கிடைக்கணும். ஓகேங்களா, இது எப்படி சார் ஷார்ட்டாக சொல்லிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2ன்னு இருக்குங்க, இப்போ முன்னாடி 3ன்னு இருக்கு, ஒரு நம்பர் இருக்கு. இந்த 3ஆம் வாய்ப்பாடை வகுக்கிறப்ப மீதி 1ன்னு கிடைக்கணும். அப்போ எதால வகுத்தா மீதி 1 கிடைக்கும், இந்த 3 ஒரு நம்பரை போட்டு வகுக்கிறோம், வகுத்தோம்னா மீதி 1ன்னு கிடைக்கணும். இப்போ 2ஆல வகுத்து பாருங்க, ஓரன் 2 3ல் 2 போச்சுன்னா மிச்சம் 1 இருக்கு, அவ்வளோதான். அப்போ 2 தான் ஆன்சர். புரியுதுங்களா, இதே மாதிரி உங்களுக்கு 5 எதால வகுக்கிறப்ப மீதி 1ன்னு கிடைக்கும், 4ஆம் வாய்ப்பாடால போடுங்க, ஒரு நாள் 4 மிச்சம் 1 இருக்கு. கரெக்டுங்களா, இதைத்தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்றாங்க. புரியுதுங்களா, இந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க அவங்க இங்கேயும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மீதியை இதுல இருந்து கழிச்சு முழு நம்பரா மாத்திக்கோங்க. இப்போ 62ல எதை வகுத்தா 2 கிடைக்கும் கேட்குறாங்க. ஸோ மிச்சத்தை 2 மட்டும் கழிச்சு விட்டுட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 60. அதே மாதிரி 78லேருந்து 3 கழிச்சிங்கன்னா 75, 109லேருந்து 4 கழிச்சா 105. கரெக்டுங்களா, ஸோ இதை இப்படி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கேட்டுக்கிறாங்க. 62 78 109 இந்த நம்பரை வகுக்கும் போது மீதி 2 3 4ன்னு கிடைக்கணும். ஓகேங்களா, இந்த நம்பரை வகுத்தா 2 கிடைக்கணும், இந்த நம்பரை வகுத்தா 3 கிடைக்கணும், இந்த நம்பரை வகுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் 4 கிடைக்கணும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது எப்படி சார் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ இந்த நம்பர் நீங்க இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம இப்போ HCF கண்டுபிடிக்கணும். 60 75 105க்கு HCF கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் கடைசி 0ல முடிஞ்சிருக்கு, இது 5ல முடிஞ்சிருக்கு, 5ல முடிஞ்சிருக்கு. ஸோ கடைசி எதுல முடியுதோ அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், எந்த வாய்ப்பாடா இருக்கும்னு முடிவு பண்ணணும். இதுக்கு இப்போ 2ஆம் வாய்ப்பாடு பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொருந்தாது. ஏன்னா 2ன்றது 60 அடிபடும், ஆனா 5ல் அடிபடுமா, 1 2 2 4 2 6 4 2 8 2 10. ஸோ 2 4 6 8 0 இதுல 5ல் ஏதாவது ஒரு வார்த்தை வந்தா மட்டும்தான் அது 2ஆல் வகுப்படும். அப்ப இது வராது. அப்புறம் 3ஆம் வாய்ப்பாடை யோசிச்சு பாருங்க. 3 6 1 3 2 6 3 9 4 12 5 15 6 18. ஸோ இது மாதிரி தான் வருது. ஸோ கடைசி என்ன வரல உங்களுக்கு வருது. ஓகேங்களா, ஆனா 10 3 2 3 60. ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் இது அடிபடும். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம 3ஆம் வாய்ப்பாடு டேரக்டா எடுத்துக்கலாம். ஸோ 2 3 6 அடுத்து 2 3 6 5 3 15 அடுத்து 3 9 5 3 15. ஓகேங்களா, ஸோ 3ஆம் வாய்ப்பாடு அடிபட்டுருச்சு. இது அடிபடுமா சார் அடுத்து படி பார்த்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடால் இது அடிபடாது. ஓகேங்களா, அது பாருங்க 4ஆம் வாய்ப்பாடில் அடிபடுமானா அடிபடாது. அப்போ 5ஆம் வாய்ப்பாடு டேரக்டா எடுத்துக்கலாம். 4 5 20 5 5 25 7 5 35. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் இந்த 3த்தையும் வகுக்கிற மாதிரி ஏதாவது பொதுவான நம்பர் இருக்கா, இல்லை. ஸோ அப்படின்னா எந்த நம்பரும் இல்லைன்னா மிச்சம் இருக்கிறது தான் உங்களுக்கு என்னது HCF. ஸோ 35 உங்களுக்கு என்னங்க 15. ஓகேங்களா, 35 உங்களுக்கு என்னது வருது 15. ஸோ 15 உங்களுக்கு என்னது உங்களுக்கு HCF. இவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு HCF என்னது 15 தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி டேரக்டா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணணும், நீங்க 62 78 109 3 நம்பர் கொடுத்துட்டு இதை வகுக்கும் போது மீதி முறையே 2 3 4ன்னு கிடைக்குது. அப்படின்னா இதோட HCF என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணணும், என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணணும், மீதிகளை மைனஸ் பண்ணி ஒரு ஹோல் நம்பரா மாத்திக்கணும். அந்த ஹோல் நம்பருக்கு நீங்க என்ன பண்ணணும் HCF கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் ஆன்சர் கிடைச்சிடும், HCF உங்களுக்கு கிடைச்சிடும். இதே இது உங்களுக்கு எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த நம்பரோட சேர்த்து இதையும் பெருக்கி இருக்கணும்.
ஓகேங்களா. இதே உங்களுக்கு எல்சிஎம் கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, எல்சிஎம் கேட்டிருந்தா இந்த 3 5ன்னு இருக்குதா, இதோட சேர்த்து கீழேயும் பெருக்கி இருப்பீங்க. 3 15, 15 4 60, 60 30 300. ஸோ உங்க வேலை 21 2100 வந்துருக்கும் உங்களுக்கு ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா. இப்படி சேர்த்து பெருக்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூலையும், ஓகேங்களா, இது 6th புக்ல இருக்கக்கூடிய சம்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேயா. ஸோ ஒரு நூல் விற்பனையாளர் 175 இங்கிலீஷு, 245 அறிவியல் நூல், 385 கணித நூலையும் வச்சிருக்காரு. ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடநூல்களையும் வைக்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூல்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் செய்ய சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ என்ன 2 கொஸ்டின் தரேன், அதுக்கான ஆன்சர் என்ன பண்ணுங்க, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா. பாருங்க 18 30 இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் HCF என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல, தேங்க்யூ.